இப்போ நல்லா பாரு மோஷனல் இஎம்எஃப் சரியா இப்போ நான் என்ன பண்றேன் மோஷனல் இஎம்எஃப் ஃபார்முலா என்ன பார்த்தேன் இஎம்எஃப்க்கு இந்த இடத்துல L dot V cross EMF எனக்கு எப்ப கிடைக்கும் whenever என்னோட velocity magnetic field length மூணுமே எப்படி இருக்கு தெரியுதா length இப்படி இருக்கு velocity இப்படி இருக்கு magnetic field உள்ள இருக்கு மூணுமே perpendicular எஸ் இது பேர் தான் ஹால் எஃபெக்ட்னு கூட சொல்லுவாங்க சரியா பட் அது உனக்கு தேவையில்லை சரி இது வந்து இப்போ பாரு மூணுமே பெர்பெண்டிகுலரா இருக்கா பாரு velocity length magnetic field பெர்பெண்டிகுலர் அப்ப EMF எவ்வளவு இருக்கும் LVB சரியா கரெக்ட்டா என்ன மேடம் என்னடா நல்லா பாரு பாப்பா இதுக்கு ரிசல்டன்ட் எப்படி வரும் ஃபர்ஸ்ட் வெக்டருக்கும் செகண்ட் வெக்டர் ரிசல்டன்ட் இப்படி வருமா அப்ப இந்த இடத்துல sin 90 னால sin 0 ஆயிருமா இப்போ நல்லா பாரு லெந்த்க்கும் இதோட ரிசல்டன்ட் ஆங்கிள் எவ்வளவு அப்ப cos 0 என்ன 1 இப்போ இந்த கேஸ்ல சொல்லு velocity lengthம் அப்ப எப்சிலான் கரெக்ட்டா இல்லையா ஏன் 0 ஆகுது நல்லா பாரு velocity magnetic field கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தா இந்த டைரக்ஷன்ல ரிசல்டன்ட்டா velocity magnetic field கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தா இந்த டைரக்ஷன் கிடைக்கும் இப்போ நல்லா பாரு லெந்த்க்கும் இதுக்கும் எப்படி இருக்குது அப்ப டாட் ப்ராடக்ட் எடுத்தா எது 0 cos 90 0 ஆமா சரி cos 90 0 இப்போ நல்லா பாரு வெலாசிட்டியும் சரி மேக்னெட்டிக் ஃபீல்டும் ரெண்டும் எப்படி இருக்கு அப்ப எப்சிலான் என்ன இப்போ நல்லா பாரு V cross B கரெக்ட்டா இது V இது B V cross B எப்படி இருக்கு இன்வர்ட் லெந்த் எப்படி இருக்கு அப்ப நல்லா பாரு இன்வர்டுக்கும் இதுக்கு நடுவுல 0வா சிம்பிள் ட்ரிக் என்ன மூணுமே பெர்பெண்டிகுலரா இருக்கணும் கரெக்ட்டா இல்லையா இப்போ நல்லா பாரு இந்த இடத்துல சொல்லு வர சொல்லு எப்படி 0 வெரி குட் velocity magnetic field fantastic இதெல்லாம் சொல்லு 0 லெந்த்தும் லெந்த்தும் velocity மேல போகுது பாரு ஓகே புரியுதா எஸ் நோ இங்க சொல்லு 0 லெந்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எதுனா லெந்த் பாப்பா வயருக்கு லெந்த் இல்லையா லெந்த் எப்படி தெரியுது ஒயர் இப்படி இருக்குது லெந்த் எப்படி இப்படி இருக்கும் உனக்கு மட்டும் இப்போ கொண்டு அந்த கம்பியை கொண்டாயே சீக்கிரம் எந்திரிச்சு வா தூக்குனது போதும் கிளாஸ்ல போன டம்முன்னு கீழே போட்டுரு இது கம்பின்னு இப்படி கம்பி இப்படி படுக்க வச்சிருக்கேன் லெந்த் எதுப்பா இது சார் எப்படினா அப்ப கம்பி அதுக்கு ஏத்த மாதிரி இப்படி தானடா இருந்திருக்கும் மல்பத்தர்ல உனக்கு புடி தங்கச்சியா இருக்கிறதுக்கு தகுதி இல்லை உனக்கு நல்லா பாரு இப்ப பாரு VBL VBL எப்படி இருக்குது அப்ப எப்சிலான் இருக்குமா BVL சரியா BVL LBV சரியா என்னமோ ஒண்ணு சரியா ஆமா லக்ஷ்மி ஏதோ பீடா வரல அப்படி VBL ஜுவல்லரி வேற ஏதாவது சொல்லிக்கோ அது இப்ப நல்லா பாரு கரண்ட் கேக்குறாங்க சரியா பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எது மூவ் ஆகுது இது மூவ் ஆகுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 0 வருமான்னு பார்த்துக்கணும் சரியா ஆப்ஷன்ல 0 இல்லை அப்ப கண்டிப்பா EMF கிடைக்க போகுது செக் பண்ணிக்கோ velocity இப்படி இருக்கு magnetic field length எப்படி இருக்கு மேலே ஏன்னா இதான் கம்பி கரெக்ட்டா அப்ப மூணுமே பெர்பெண்டிகுலர் அப்ப நான் ஃபர்ஸ்ட் ரெண்டு வெக்டார் எடுத்தா மேல் டைரக்ஷன்ல காட்டுது அப்ப மேல என்ன இருக்கு பாசிட்டிவ் கரெக்ட்டா கீழ என்ன இருக்குது அப்ப இது பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் தி பேட்டரி இது அப்ப பேட்டரி எப்படி கனெக்ட் பண்ணிருக்கோம்னு சொன்னா கரண்ட் எப்படி போகும் இந்த டைரக்ஷன்ல கரண்டா அப்ப இங்க கரண்ட் வந்து R ல இருந்து S க்கு வருதா இல்ல S ல இருந்து R கரெக்ட்டா சரி அப்ப ஃபர்ஸ்ட் நான் எப்சிலான் கண்டுபிடிச்சறேன் எப்சிலானோட ஃபார்முலா என்ன SBVL LBV B எவ்வளோ 0.4 5 length எவ்வளோ 25 cm
என்ன பண்ண நீ அடிஷனா அது தப்பா பண்ணேன் நல்லா பாரு 5 into 0.4 என்ன 2 2 into 25 50 by 100 வந்து சரி விட்டுரு உனக்கு தெரியாது விட்டுரு 50 by 100 நான் 5 by 10 போட்டுக்கலாமா கரெக்டா அடுத்து கரண்ட் கேக்குறா கரண்டோட ஃபார்முலா என்ன V எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ 5 கேன்சல் ஆயிடுமா என்ன மேடம் ஏ ஆப்ஷன் ஏவா என்னாச்சு சத்தியம் என்னமோ இருக்கா ஆப்ஷன் ஏ புரியுதா எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சா அப்ப அண்ணா கொஞ்சம் நீங்க அந்த ஸ்லைட் போங்க அப்ப எதுக்கு நம்ம 5 by 10 கண்டுபிடிச்சோம் வோல்டேஜ் பாப்பா வோல்டேஜ் தான் கரண்ட் கண்டுபிடிக்க முடியும் கரண்ட் ரெசிஸ்டிங் படிக்கல முடிச்சு பாப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீயே சொல்லு உன்னை தான் சொல்றேன் நான் பின்னாடி திரும்ப உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கேன் சப்புன்னு அந்த ராடை வச்சு அடிச்சு டம்னு வீட்டு வரைக்கும் துரத்தி விட்டுருவேன் நல்லா பாரு இது வெலாசிட்டி இது v யாரோ கேட்டாங்க திவ்யா நினைக்கிறேன் பெர்பெண்டிகுலருக்கு பதிலாக வேற ஆங்கிள் இருந்தா என்ன பண்றது கரெக்டா இல்லையா வேற ஆங்கிள் வந்துருச்சா சரி தெரியும் சரியா எப்படிலாம் கேள்வி கேட்க முடியுமோ எல்லாமே தெரியும் அதுக்கேற்ற மாதிரி நீ என்ன கேட்க போறியோ அதை நான் சொல்ல போறேன் சரியா அதான் எக்ஸ்பீரியன்ஸ் சரியா தெரியும் பசங்க இப்படி தான் பண்ணுவாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்மள ரெடியாக கொண்டு வந்துடுவோம் கொஸ்டின் இப்போ நல்லா பாரு சப்போஸ் நம்ம ஆங்கிளில் இருந்தா பேசிக்லி என்ன பண்ணுவேன் சப்போஸ் நம்ம ஆங்கிளில் இருந்தால் பேசிக் நம்மளுக்கு தெரியும் ஒரு வெக்டார் இருக்கு ஒரு ஆங்கிள் இருக்கு என்ன பண்ணணும் வெக்டாரை ரிசால்வ் பண்ணணும் அப்படின்னா என்ன சப்போஸ் இது v இது v அப்ப இது என்ன தீட்டாக்கு பக்கத்துல இருக்குது உள்ள இருக்கவங்களுக்கு இது தெரியுமா bro answer b ஆ ஸ்பேஸ் இல்ல வெரி குட் நல்லா பாரு தம்பி இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சரியா இந்த வெக்டர் வந்து v ன்னு வெச்சுக்கோ இங்க இருக்க ஆங்கிள் தீட்டா இது x இது y x வந்து எப்படி எழுதுற in terms of cos theta நல்லா பாரு தெரியலனா cos theta is equal to x divided by v அப்ப x is equal to என்ன very good அதே மாதிரி வந்து y எப்படி எழுதுனா sin theta equal to அப்ப y is equal to v sin theta இது எல்லாருக்கும் தெரியுமா உள்ள இருக்கவங்களுக்கு நோட் பண்ணிக்கோ இத நான் ரப் பண்ணிர போறேன் பின்னாடி பாரு நாளை எடுத்து விளையாண்டிட்டு இருக்கான் இன்னும் எங்கிட்டு போய் தேர போதுங்க இப்ப நல்லா பாரு இது வெலாசிட்டி v ன்னு சொன்னா தீட்டாக்கு பக்கத்துல இருக்கிற இந்த சைடு என்ன ஆயிரும் v cos theta கரெக்ட்டா v cos theta இது என்ன ஆயிரும் v sin theta கரெக்ட்டா இல்லையா இப்போ ரெண்டு லெந்த் ரெண்டு வெலாசிட்டி இருக்கு ஒரு வெலாசிட்டி இப்படி இருக்குது லெந்த் ஆஃப் வயர் எப்படி இருக்குது இப்படி லெந்த் இப்படி இருக்கு வெலாசிட்டி அப்ப என்ன ஆயிரும் 0 அப்ப நான் எந்த காம்போனன்ட் எடுத்தா போதும் ஆட்டோமேட்டிக் எனி ஆங்கிள் இருந்துச்சு நான் அது பெர்பெண்டிகுலரா மாத்திட்டேன் கரெக்ட்டா இல்லையா அப்ப இது வந்து 60 இது நம்ம இதே மாதிரி எங்கேயாச்சும் கான்செப்ட் பார்த்திருக்கோமா சப்போஸ் a velocity magnetic field பெர்பெண்டிகுலரா இருந்தா அந்த பார்ட்டிகல் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும் கூமர் 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 கரெக்ட்டா அதே வந்து ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள்ல வச்சா என்ன ஆகும் ஒரு வெலாசிட்டி வந்து அவனை முன்னாடி கொண்டு போவான் இன்னொரு வெலாசிட்டி அவனை சுத்த விடுவான் அப்ப ஸ்பைரல் ஷேப் வந்துச்சு கரெக்டா இல்லையா அப்ப அதே கான்செப்ட் இங்கேயும் நடக்குது இந்த வெலாசிட்டி நிலவர் v cos தீட்டாவும் லென்த்தும் எப்படி இருக்கு அப்ப அதனால EMF என்ன ஆயிரும் 0 ஆனா v sin தீட்டாவும் லென்த் எப்படி இருக்கு அப்ப இதனால EMF கிடைக்கும் அப்ப என்னுடைய மொத்த EMF பார்த்தனா VBL V sorry BVL sin theta எவ்வளவு sin 30 1/2 எழுதிடலாம் sin கரெக்ட்டா எப்படி இருக்கிறது நேரம் பெர்பெண்டிகுலர் சோ இப்போ நல்லா பாரு இதோட லெந்த் எப்படி பாப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் லெசன்ல ஒன்னு நடத்திருப்ப சரியா சப்போஸ் எனக்கு வேணுங்கிறது என்ன எஃபெக்டிவ் லெந்த் சொல்லிக்கலாமா இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் கரெக்ட்டா L by R இது L இந்த L எவ்வளோ 2R இந்த லெந்த் எவ்வளோ 2R கரெக்ட்டா வெக்டர் ஃபார்ம் வெலாசிட்டி எப்படி இருக்குது இப்படி இருக்கு ஃபீல்ட் எப்படி இருக்கு
லென்த் எப்படி இருக்கு? left side. அப்ப எல்லாமே மியூச்சுவலி பெர்பெண்டிகுலரா? எஸ். அப்ப எப்சிலானோட வேல்யூ என்ன? BVR. BVL. அப்ப BV 2R. ஆப்ஷன் சி மேட்ச் ஆகுதா? கரெக்டா? ஒரு ஹைப்பர்ட்னியூஸ். B ஐ விட்டு தள்ளு. இங்க இருக்குது லென்த். கரெக்டா? இங்க லென்த் இங்க இருக்கு பாரு. இந்த கலர்ல ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இது லென்த். ஓகேவா? இந்த ஆங்கிள் θ/2. போன அப்ரோச் அப்படியே ஃபாலோ பண்ணு. θ/2. அப்ப இது θ/2 ன்னு சொன்னா இது என்ன ஆயிரும்? Cos θ/2. ஆக்சுவலா V இல்ல இந்த டைம் L. L cos θ/2. cos θ/2. இது yellow கலர்ல. இது என்ன ஆயிரும்? L cos θ/2. கரெக்ட்டா? அப்ப இந்த சைடு என்ன? L sin θ/2. இந்த சைடு கரெக்ட்டா? கரெக்ட் ஆன்சர் தான் வந்துச்சு. வெயிட் பண்ண ப்ரூஃப் பண்றேன். சரியா? நான் வரேன். நீ என்ன தப்பு பண்ணிக்க நான் புரிஞ்சுட்டேன். நீ என்ன பண்ணிட்டேன்னா இது மேலே கீழே போகுதுல தம்பி, அதனால நீ இதை நல்லிஃபை பண்ணிட்ட. கரெக்டா? இது ரெண்டு சேர்ந்து போகிறதுனால இதை ஆட் பண்ணியிருக்க. நோ, நல்லா பாரு. வெலாசிட்டி இப்படி இருக்கா? அப்போ வெலாசிட்டி டைரக்ஷனில் இருக்க லென்த் என்ன ஆயிரும்? அது இஎம்எஃப் ஏதாச்சும் கிரியேட் பண்ணுமா? ஏன்னா இந்த வெலாசிட்டி அதே டைரக்ஷனில் இஎம்எஃப் இருக்கு. கரெக்டா? அப்போ இஎம்எஃப் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். கரெக்டா இல்லையா? சொல்றது புரியுதா? புரியுதா? எனி டிஃபிகல்ட்டி? புரியலையா? ஏன்னா வெலாசிட்டியும் லென்த்தும் பெர்பெண்டிகுலர் ஆச்சப்ப 0. அதே வந்து இந்த கேஸ்க்கு வந்து சரி பேரலல் ஆச்சப்ப 0. அதே இந்த கேஸை பாரு, வெலாசிட்டி மேக்னெட்டிக் ஃபீல்ட், அப்போ இது வந்து பாசிட்டிவா. அதே மாதிரி இங்கே பாரு, வெலாசிட்டி மேக்னெட்டிக் ஃபீல்ட், அப்போ பாசிட்டிவ் டைரக்ஷனா. அப்போ ரெண்டுமே ஆட் அப் ஆயிருமா? அப்போ ரெண்டுமே ஆட் பண்ணேன்னா ஃபார்முலா என்ன? BVL. கரெக்டா? டோட்டல் எஃபெக்டிவ் லென்த் என்ன ஆயிரும்? இப்போ புரிஞ்சா தம்பி? ஓகேவா? ஸோ அந்த இடத்துல ஏன் இந்த L cos θ/2 L cos θ/2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா இதுவும் வெலாசிட்டி பெர்பெண்டிகுலர் பேரலல், அதனால இது கேன்சல் ஆயிடும். என்ன டிஃபிகல்ட்டி? இன்னைக்கு லெக்சர் எல்லாருக்கும் புரிஞ்சா? ஓகே. இந்த வீக்கெண்டுக்குள்ள லெசன் முடிஞ்சிரும். அதனால ஒழுக்கமா உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். சரியா? சொல்லிட்டேன்ல பாப்பா, உன்னோட இன்கம்ப்ளீட் நான் எழுதி தரேன். என்னோட 30 ரெக்கார்ட் நீ எழுதி கொடுத்துரு. அப்புறம் டீச்சர்ஸ் ட்ரைனிங்